ராவண பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல விரும்பிகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய மாணவர் பாசறை வழக்கறிஞர் தம்பி அபூபக்கர் அவர்கள் நம்ம சந்திக்கிறோம். வணக்கம் தம்பி. வணக்கம். முதலாக ராவண அவர்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி, பெருமையாகவும் நினைக்கிறோம். குறிப்பாக நீதிமன்ற விவகாரம் பரபரப்பாக போயிட்டு இருக்குது. நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிராக முன்னாள் ஓய்வு பெற்ற முன்னாள் மேலாள் நீதியரசர்கள் 2 பேரும் இன்னும் மற்ற மூத்த வழக்கறிஞர்கள் கிட்டத்தட்ட ஒரு அரசியல் கட்சிகளில் ஒரு பகுதி முழுக்க அவருக்கு எதிராக அறிக்கை விட்டு இருக்குது. வாஞ்சிநாதன் வழக்கறிஞர், மனித உரிமை செயல்பாட்டாளர்னு சொல்கிறாங்க. அவருக்கு எதிராக அவர் ஒரு புகார் அனுப்புகிறாரு நீதியரசர் உச்ச நீதிமன்றத்துக்கு. இந்த ஜி.ஆர். சுவாமிநாதன் மதிப்புக்குரிய நீதியரசர் அவர்கள் 14 வழக்குகளில் ஒரு மத சார்பு, அதாவது சார்பு நிலை எடுத்து தீர்ப்புகளை வழங்குறாரு அப்படின்னு ஒரு புகார் அளிச்சிருக்கிறார். அந்த புகார் நீதியரசர், உச்ச நீதிமன்ற நீதியரசர் தலைமை நீதியரசர் விசாரிக்கணும். மத்தியில் இது எப்படி கசிந்தது, இது ஏன் இப்படி பேசப்படுகிறது, என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு வழக்கறிஞராக? அடிப்படையில் ஐயா ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் மேலே இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சாதி ரீதியாக கேஸ்ட் பயாஸோட தீர்ப்புகள் வழங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஒருவேளை அது உண்மையாக கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு வழக்கையும் போயிட்டு ஆராய்ஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. குறிப்பிட்ட சம்மந்தப்பட்ட நபர்கள், அக்ரீவ்டு பர்சன்ஸ் அதில் யார் கவுன்சில் அட்வொகேட்டாக இருந்தாங்களோ அவங்க இந்த மாதிரி மாறுபட்ட கருத்து இருக்குது, இவங்க குறிப்பிட்ட வழக்கறிஞருக்கு, குறிப்பிட்ட சாதியை சேர்ந்த வழக்கறிஞருக்கு இவர் ஆதரவாக செயல்படுறாருன்றத அவங்க பர்சனலாக ஃபீல் பண்ணியிருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அவங்க சிஜேஐக்கு ரிப்போர்ட் பண்ணுறதுக்கான, அறிக்கை கொடுக்கறதுக்கான உரிமைகள் சட்டப்படி அவங்களுக்கு இருக்குது. சட்டப்படியே இருக்குது. அப்போ ஒரு ஜட்ஜு மேலே உங்களுக்கு புகார் இருக்குது அப்படின்னா நீங்கள் தலைமை நீதிபதி, உச்ச நீதிமன்ற சிஜேஐ, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு நீங்கள் போடலாம். இப்போ அதன் அடிப்படையில் 14/6/2025 அந்த அன்னைக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா வாஞ்சிநாதன் ஒரு கடிதம் எழுதுறார். அந்த கடிதத்தில் கிட்டத்தட்ட 14 வழக்குகளை மேற்கோள் காட்டி வாஞ்சிநாதன் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜி.ஆர். சுவாமிநாதனுடைய சாதியை சேர்ந்த, அந்த சமூகத்தை சேர்ந்த இன்னொரு வழக்கறிஞருக்கு ஃபேவராக கேஸ்ட் பயாஸோட தீர்ப்புகளை வழங்கி இருக்கிறாரு. சட்டத்தின்படி தீர்ப்பு வழங்காமல் சாதியின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கி இருக்கிறார் அப்படின்னா அந்த புகாரினுடைய சாரம்சம். இப்போ இந்த புகார் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதங்கள் ஆயிடுச்சு. பெரும்பாலும் இதுக்கு எந்த நடவடிக்கையும் வரல. இப்போ இதுக்கெல்லாம் 1-2 வாரத்திற்கு முன்பாக மதுரை வழக்கறிஞர் வாட்ஸ்அப் குழுமத்திற்குள்ளாக இவர் அங்க அனுப்பின கடிதம் அது லீக் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப இவங்க என்ன கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா, நான் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அனுப்பின கடிதம் எப்படி லீக் ஆச்சு அப்படின்னு கேட்கறாங்க. அதே கேள்வியை தான் நம்மளும் கேட்கிறோம். நீங்க அனுப்புறீங்க டேட்டாவை, நீங்க லீக் பண்ணணும், இல்ல சிஜே லீக் பண்ணிருக்கணும். சிஜே லீக் பண்ணுவாரா? இல்ல, உச்ச நீதிமன்ற தலைமை பி.ஆர். கவாய் ஒரு கடிதம் வரதை லீக் பண்ணுவாரா? இது மாதிரி 100கணக்கான கடிதங்கள் வரும். ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் நீதிமன்றங்கள் இருக்குது, ஒவ்வொரு வழக்கறிஞர்களும் அப்படி அக்ரியூடா இருப்பாங்க, எல்லாருமே கடிதம் கொடுப்பாங்க, அது இயல்பான ஒன்று. இப்படி நிறைய கடிதங்கள் நம்ம பார்க்கலாம். அப்ப எல்லா கடிதங்களும் வெளிவர இல்லையே. அப்போ உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி லீக் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா இன்னொரு சோர்ஸ் யாரு? இந்த பக்கம் தான். அப்ப அந்த கேள்வி நம்ம உங்ககிட்ட தான் கேட்கிறோம், எப்படி லீக் ஆச்சுன்றது நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க சுப்ரீம் கோர்ட் தான் வெளியிட்டு இருக்குது, சிஜே தான் வெளியிட்டு இருக்குன்றத நீங்க அக்யூஸ் பண்ணுங்க. ஒன்னு அவங்களை அக்யூஸ் பண்ணணும், இல்ல உங்க தவிர ஏத்துக்கணும். ஏன்னா 2 கார்னர்ல தான் இதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2 சோர்ஸ் தான். சென்டர் நீங்க, ரிசீவர் அவங்க. ரிசீவர் லீக் பண்ணல, சென்டர் நீங்க தான் லீக் பண்ணிருக்கணும். அப்ப நீங்க சொல்லுங்க யாரு லீக் பண்ண அப்படின்னு. அப்ப ஒரு வாரமாக இந்த கடிதம் வெளியாகி பேசுபொருளாக மாறுது. இப்போ வாஞ்சிநாதன் என்ன பண்றாரு, இன்னொரு வழக்குல இதே நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் முன்பாக அந்த வழக்கு விசாரணைக்கு வருது. அந்த வழக்கில் இவர் சேஞ்ச் ஆஃப் வக்காலத்து கொடுத்ததாகவும், அந்த குறிப்பிட்ட பார்ட்டிஸ் சீனியர் கவுன்சில் அப்பாயின்ட் பண்ணி அவங்க பண்ணதாகவும் சொல்றாங்க. இப்போ இந்த வழக்குக்காக அவர் ஆஜராகும் போது, ஐ காஸ்ட் பயாஸ், நான் சாதியோட செயல்படுறேனா, சாதி ரீதியா பார்த்து நான் தீர்ப்பு வழங்குறேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை வாஞ்சிநாதனை பார்த்து ஜி.ஆர். சுவாமிநாதன் கேட்கிறார். வழக்குக்கு ஒரு விடயமாக வக்கீல் உள்ளார அவர் உங்க பேர்ல ஒரு புகார் அனுப்பிச்சிருக்கிறதா உங்களுக்கு தெரிய வருது. அதை நீங்க அந்த இடத்துல கேட்கலாமா? இல்ல, அது தேவையற்றதுதான். ஜி.ஆர். சுவாமிநாதன் கேட்டதும் எல்லாரும் பேசிட்டு, ஆமா, அங்க கொடுத்த ஒரு பேட் கமெண்ட்ரி அதுவும் தேவையற்றது. நான் அதுதான் சொல்ல வரேன். கோழைன்னு ஒரு வார்த்தையை கோழைன்னு சொல்லிட்டாரு. அப்ப ஜி.ஆர். சுவாமிநாதன் என்ன பண்றாரு, பத்தி கேட்கிறாரு, சாதி ரீதியா பார்த்து நான் தீர்ப்பு கொடுக்குறேனா அப்படின்னு கேட்கும்போது இவர் ஸ்பெசிபிக்கா ஏதாவது கேளுங்க என்கிட்ட, பொதுவாக கேட்டா நான் எப்படி பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. வாக்குவாதங்கள் ஓபன் கோர்ட்லயே முத்துது. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, யூஆர் கவர்டு, நீ ஒரு கோழை அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் கோர்ட்லயே சொல்லிடுறாரு. ஓபன் கோர்ட்ல ஜூனியர் வக்கீல் இருக்கும்போது, மற்ற கிளைண்ட்ஸ் இருக்கும்போது ஒரு வழக்கறிஞரை
கோலைன்னு சொல்றது அது ஏற்றுக்கொள்ளதை அது இழிவுபடுத்தினதுதான் ஆகும். இந்த நிலைமையில என்ன பண்றாருன்னா, அதுக்கு பிறகாக இவர் கேட்டிருக்காரு, நீங்க ப்ராப்பரா இன் லெட்டர்ல எனக்கு கேளுங்க, நான் வந்து அதுக்கு வந்து பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல முடிச்சிடறாரு. இதுதான் வந்து நடக்குது. இதனை தொடர்ந்து அந்த லெட்டர் கொடுக்கும்போது தான் அந்த வழக்கு வந்து திங்கக்கிழமை வருது. இல்ல, அது தனியா கண்டெம்ட் ப்ரொசீடிங்ஸ் வந்து தொடங்கி இருக்காங்க. திங்கக்கிழமை வருது, தொடங்கி இன்னைக்கு வந்து அவரே அதை வந்து வழக்கறிஞர் விசாரிக்கிறதா சொல்றாங்க. இப்ப இந்த முன்னாள் நீதிபதிகள் எல்லாமே வந்து அதையுமே வந்து கண்டிக்கிறாங்க. ஏன்னா சட்டத்தினுடைய அடிப்படை என்னன்னா, ஒன் ஷுட் நாட் பி எ ஜட்ஜ் ஃபார் ஹிஸ் ஓன் காஸ். தன்னுடைய சொந்த வழக்கிற்காக அவரே தீர்ப்பு சொல்லக்கூடிய இடத்துல ஒருத்தர் இருக்கக்கூடாது. இது பிரின்சிபல் ஆஃப் நேஷனல் ஜஸ்டிஸ், இயற்கை நீதி கோட்பாட்டிற்கு எதிரானது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா எனக்கு ஃபேவரா நானே தீர்ப்பு சொல்ல முடியாது இல்ல. சரி, அது தெரியாம எப்படி அவர் அந்த வழக்கு அவரே எடுக்கிறாங்க, அது மாத்துறாங்க. அது ஏன்னா இது 2 நீதிபதிகள் அமர்வு டிவிஷன் பெஞ்சில் இருக்கிறதுனால மேபி இது அட்மிசிபிள்னு அவருடைய வாதமா இருக்கலாம். அது என்னன்றத ஃபர்தரா ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் எப்படி போதோ அதை பார்த்து தான் நமக்கு வந்து தெரிய வரும். இப்ப என்னடான்னா, இந்த சம்பவங்கள் நடக்குது இல்ல. இப்போ வாஞ்சிநாதன் ஒரு மனித உரிமை பண்பாட்டு நடுவம்னோ ஏதோ ஒரு அமைப்பினுடைய ஒரு பொதுச் செயலாளராக இருக்கிறாரு. ஒரு மனித உரிமை ஹியூமன் ரைட்ஸ் அட்வொகேட்னு சொல்றாங்க. அதன் அடிப்படையில் நிறைய வழக்கெல்லாம் கூட பொதுநல வழக்கெல்லாம் போட்டிருக்கிறாரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, ஸ்டெர்லைட் வழக்குல எல்லாம் அவர் கொஞ்சம் நின்று பண்ணாரு. அதே மாதிரி இப்ப திருப்பரங்குன்றம் வழக்கில் நடந்துச்சுல, இதெல்லாம் கொஞ்சம் பண்ணாரு. இப்படி எல்லாம் பண்றாங்க. நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, நீங்க பிஜேபிக்கு எதிராக உங்க மனித உரிமை வந்து சரியா இருக்குது. ஆனா இங்க திமுகவினுடைய அரசின் சார்பாக நடைபெறக்கூடிய ஸ்டேட் ஸ்பான்சர்டு இந்த ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இருக்குதுல்ல, காவல் நிலைய சித்திரவதைகளா இருக்கட்டும், ஆணவ போற போக்குல இப்ப நீங்க சொல்ல வரீங்க. நான் குறிப்பிட்ட சொல்றேன். காரணம் சொல்லுங்க. நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நொடியில லைவா இப்ப திருநெல்வேலியில ஒரு செய்தி போயிட்டு இருக்குது. கவின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இல்ல, அது கேள்வி அப்புறம் கேட்கலாம். நம்ம தொடர்ச்சியில வந்து சொல்லலாம். அப்போ எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் மர்டர்ஸ் நடக்குது, சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குன்னு சொல்ல வரீங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஒரு பக்கம் நடக்குது. இன்னும் சொல்ல போனா சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டுல வச்சிருக்கக்கூடிய காவல்துறையை அடிச்சு படுகொலை செய்து, அது போக வழக்கறிஞர்கள் படுகொலை செய்யப்படுறாங்க, அரசியல் பிரமுகர்கள் மேல போலியாக பொய் வழக்குகள் போடப்படுது. இப்படி இவ்வளவு சம்பவங்கள் நடக்குது, மனித உரிமை மீறல்கள் நடக்குது. சரில, சமூக செயல்பாட்டாளர் சொல்லக்கூடிய அந்த சாதிக் அலி, ஜாஃபர் அலி சமூக செயல்பாட்டாளர் ஆமா நிறைய நடக்குது. ஒரு பொதுநல வழக்கு, மணல் குவாரி போகுது, திருடு போகுது, சட்டவிரோதமா செய்கிறாங்க. புதுக்கோட்டையில குவாரி செய்கிறாங்க. புதுக்கோட்டையில அந்த சம்பவம் நடக்குது. ஜாஃபர் அலி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சமூக ஆர்வலர், அதாவது இந்த மண்ணினுடைய வளத்தை பாதுகாத்தணுன்ற உயரிய நோக்கத்திற்காக நின்னு போராடின ஒரு ஆளு. அவரை கொடூரமாக லாரி வச்சு அடிச்சு கொல்றாங்க சமூக விரோதிகள், அந்த கல்குவாரிக்கு ஆதரவானவர்கள். அதே மாதிரி எனக்கு இந்த மாதிரி உயிர் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குதுன்னு பலமுறை புகாரும் கொடுத்திருக்கிறாரு, எழுதியிருக்கிறாரு, புகாரும் கொடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி திருநெல்வேலியில் ஒரு சம்பவம், ஒப்பு சொத்தை பாதுகாப்பதற்காக ஜவஹர் சாதிக்குன்னு ஒரு சொல்லப்படக்கூடிய ஒரு சமூக ஆர்வலர், அவருமே என்ன பண்றாரு அப்படின்னா, தொடர்ச்சியாக முகநூல்ல லைவ் போட்டு, அவர் முன்னாள் காவல்துறையினுடைய எஸ்ஐ, இன்னும் சொல்ல போனா கருணாநிதியினுடைய தனி பாதுகாப்பு அலுவலராக இருந்தவர் அவரு. அப்புறம் பர்சனல் செக்யூரிட்டியா இருந்தவர், செக்யூரிட்டி ஆஃபீஸர், பிஎஸ்ஓன்னு சொல்லுவாங்க, பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர், பிஎஸ்ஓவா இருந்தவர். அப்ப இப்படி கோபாலபுரத்துல உங்க ஐயாவை பாதுகாத்த ஒரு முன்னாள் ஒரு காவல் ஆய்வாளர் அவரு. அப்ப அவருக்குமே வந்து இதே நிலைமை தான். அவரும் தொடர்ச்சியா புகார் கொடுத்தாரு. எஸ்ஐ மட்டத்திலிருந்து கலெக்டர் வரைக்கும் ஒரு புகார், சிஎம் செல்லுக்கு முதற்கொண்டு ஒரு புகார் போட்டாரு. நீங்க அவருடைய முகநூல் பக்கத்துல போய் பாத்தீங்கன்னா தெரியும், அவ்வளவு பதிவுகள். அப்ப தொடர்ச்சியாக எனக்கு த்ரெட்டன் இருக்குது, உயிர் பறி போக போகுது அப்படின்னு குடும்பத்துக்கிட்ட சொல்லி, ஊர் மக்கள்கிட்ட சொல்லி, காவல்துறையிட்ட சொல்லி, அரசினுடைய அத்தனை மட்டத்திற்கு ஒரு புகார் கொடுத்தாரு. அவரோட நிலைமை என்ன, பட்ட பகல வெட்டி கொண்டாங்க. இதே மாதிரி மணல் கடத்தல் கொள்ளைக்கு எதிராக இருக்கிறார் அப்படின்னு விஏஓவை தூத்துக்குடியில வந்து தூத்துக்குடி விஏஓ அலுவலகத்துக்குள்ளேயே போய் வெட்டி கொண்டாங்க சமூக விரோதிகள். இப்படி அரசு அலுவலர்கள், முன்னாள் அரசு அலுவலர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள், இவர்களுக்கே பாதுகாப்பு இல்லையே, இவ்வளவு படுகொலைகள் நடந்திருக்குது. இதற்கெல்லாம் அந்த மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் எங்க போனாங்க? சரி, இப்போ வாஞ்சிநாதன்ற ஒரு தனிப்பட்ட நபர், அவருடைய உரிமைகள் பாதிக்கப்படுது, அவரை ஒருத்தர் வந்து கவர்டு கோலைன்னு ஓபன் போட்டு திட்டாரு அப்படின்றதுக்காக நீங்க பேசுறீங்க. சரி, ஒரு வழக்கறிஞருக்காக நீங்க பேசுறீங்க, நியாயம். ஆனா வாஞ்சிநாதன்ற ஒரு நபரை அவமானப்படுத்திட்டாருன்னு பேசக்கூடிய நீங்க தொடர்ச்சியாக வழக்கறிஞர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்களே இந்த ஆட்சியில, அதுக்காக இவ்வளவு பேர் அறிக்கை கொடுக்கல. நீங்க ஒரு அறிக்கை ஒண்ணுமே பேசலையே, ஒருத்தர் கூட வரல. நாம தொடர்ச்சியா கேட்கிறோம், வழக்கறிஞர்களுடைய பாதுகாப்பு சட்டத்தை நீங்க கொண்டு வாங்க, அட்வொகேட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கொண்டு வாங்கன்னு எல்லா வழக்கறிஞர்களும் கேட்கறாங்க. irrespective ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், irrespective ஆஃப் காஸ்ட், எல்லாருமே கேட்கறாங்க. எல்லா வழக்கறிஞர்களும் நீங்க வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வாங்கன்னு கேட்கறாங்க. ஏன் அதை கொண்டு வர முடியல இவங்களால? இல்ல, அதுக்காக குரல் கூட இவங்க யாரும் கொடுக்கல. எல்லாருமே கிட்டத்தட்ட திமுக கூட இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகள் எத்தனை பேர் இதுக்காக பொங்கி அறிக்கை கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் தான் இது வந்து பேசுறதே. சரி, ஒருவேளை
அவர் கிட்டத்தட்ட 15,000 வழக்குகளில் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கிறவர். 14 வழக்கை நீங்கள் எடுத்து காட்டியிருக்கீங்க. அதுவே முரண்பாடாக இருக்குதுன்றது நம்மளை போட கருத்து. ஒருத்தர் செயல்படுறாரு ஒரு நீதிபதி அப்படின்றப்ப சில விஷயங்கள் முடிவெடுக்கிறப்ப இவர்களுக்கு எதிராக இருக்குதுன்றப்ப மட்டும் ரோட்டுக்கு வராங்க. ஆனால் ஒட்டுமொத்த மனித இனத்துக்குமே சமூகத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட இதுக்கு இல்லை, சட்டம் ஒழுங்குல எல்லாத்துக்குமே பொதுவாக ஒரு அநீதி நடந்துகிட்டே இருக்கிறப்ப இத்தனை பேர் அந்த அறிக்கை கொடுத்துருக்காங்க, ஒருத்தர் கூட வீதிக்கு வரல. ஏன் வரல? இல்ல அதான் அரசியல். நீங்க இதே சம்பவங்கள், இதே இந்த மனித உரிமை செயல்பாட்டாளர்களோ, இந்த எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் மர்டர்ஸோ, இந்த கஸ்டோடியல் டார்ச்சர்ஸோ, இது எல்லாமே அதிமுக ஆட்சியில் நடந்துருச்சுன்னு வைங்களேன், வானத்துக்கு பூமிக்கு குதிப்பாங்க. நீங்க சாராயமா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், அப்போ வந்து பாட்டு போடுவாங்க, கலைக்குழுன்னு வருவாங்க, எல்லாமே வந்து அப்போ வந்து பொங்குவாங்க, பேசுவாங்க. ஆனா அதே தானே இங்க நடக்குது. நீங்க பாருங்க, சாத்தாங்குளத்துல ஜெயராஜ் பின்னிக்ஸ்ன்ற அப்பா மகன் படுகொலை செய்யப்படுறாங்க. ஆமா, என்ன வருத்துக்கு வந்தாங்க? நீங்க அரசியலாவே இதை பார்த்தாலும் சரி, அரசியல் கட்சிகள் அடிப்படையில் நீங்க இதை பார்த்தாலும் சரி, தனித்தனியா பிரிக்கலாம் இதை. அப்ப பேசினவங்க போராட்டங்கள்ல பாருங்க, கண்டிக்கிறோம், ஏற்க முடியாது, ராஜினாமா இப்படி பேசுவாங்க. இதுல வந்து முதலமைச்சர் செய்ய வேண்டும், கோரிக்கை வைக்க வேண்டும், இப்படி திமுக ஆட்சி வந்து இப்படி பேசுறது. நீங்க பாருங்க, அன்னைக்கு லாக்டவுன், கொரோனா லாக்டவுன்ல யாருக்கும் வெளியே போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ ஒரு வாகனம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போனா கூட வெஹிக்கிள் பாஸ் எடுக்கணும் அப்படிங்கிற அவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் தடையை மீறி கூட கனிமொழியும் உதயநிதியும் அங்க போனாங்க. எங்க ஜெயராஜ் பின்னிக்ஸ் மரணத்தை அந்த அவங்க வீட்டுக்கு போனாங்க, துக்கம் விசாரிச்சாங்க. நம்ம பாராட்டுறோம், சரி, ஒரு ஒரு அப்படிதான் இருக்கணும், ஒரு எதிர்கட்சி அப்படிதான் இருக்கணும். ஆளுங்கட்சியா வந்ததுக்கு பிறகு அதை நிவர்த்தி பண்ணணும்ல. இன்னைக்கு அஜித்குமார் கேஸ்ல எவ்வளவு மோசடித்தனங்கள் இவங்க பண்ணாங்க, எவ்வளவு கொடூரமான கொலை அது. எல்லாருமே அட்டாப்சி ரிப்போர்ட் வருது, அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், அதுல அவ்வளவு கொடூரமான கொலை. நான் வாயில மிளகாக திணிச்சு, தலையில அடிச்சு, ஒரு 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 மனுஷங்க ஆராய்வீங்க எல்லாம், இவங்க போலீஸ் இல்ல, மனுஷனா இருக்க கூட தகுதி இல்லாதவங்க இவங்க அப்படின்றதுக்கான ஒரு சான்று அந்த அட்டாப்சி ரிப்போர்ட் எல்லாம். அதையுமே வந்து இவங்க மூடி மறைக்கிறதுக்கான வேலைகளை பார்த்தாங்களா இல்லையா? வலிப்புனால இறந்துட்டாங்கன்னு செய்தி வந்துச்சா இல்லையா? அந்த அரசு தரப்பே சொல்லிச்சு. அப்ப அதுக்கு பிறகாக ஹிந்தி திபேன் போன்ற மனித உரிமை வழக்கறிஞர்கள் அதை கையில எடுத்து, நீங்க பாருங்க, அஜ்மல் கான் ஏஜி 2 இருக்கிறாரு, அட்வொகேட் ஜெனரலா இருக்கிறாரு, அசிஸ்டன்ட் அட்வொகேட் ஜெனரலா. அவரு திணறாரு நீதிமன்றத்துல, பதில் சொல்ல முடியாம, கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதுல அவரால. அப்ப இவங்களால ஒரு அரசு வழக்கறிஞர் கூட தலை காட்ட முடியாத நிலைமைக்கு அந்த படுகொலை கொண்டு போய் விட்டுச்சு. அப்ப இவ்வளவு இருக்குது. நீங்க பாருங்க, 25 படுகொலைகள் இதுல நடந்திருக்குது. 25வது படுகொலை நடந்து ஒரு வாரம் கழிச்சுதான் அது பூம் ஆகுது. பூம் ஆகி பேசு பொருள் ஆனதுக்கு பிறகாக முதலமைச்சர் போன்ல சாரின்னு கேட்கிறாரு. இந்த சாரி சொல்றதுக்காக நீங்க முதலமைச்சர் எழுதுறீங்க, இதை நம்ம சொல்லலாம், ஒரு வழக்கறிஞரா, ஒரு ஊடகவியலாளர் நீங்க சொல்லலாம், ஒரு வழக்கறிஞர் நான் சொல்லலாம், ரோட்ல இருக்கக்கூடிய சாமானியர்கள் சொல்லலாம், நாங்க கூட இருந்து உங்களால பாதுகாக்க முடியாம போயிடுச்சு, சாரி அப்படின்னு சொல்லலாம். நீங்க சட்டத்தை கையில வச்சிருக்கிறவங்க, அரசாங்கம் உங்க கையில இருக்குது, காவல்துறை உங்க கையில இருக்குது, எல்லாமே உங்க கையில இருக்குது, உளவுத்துறை. நீங்க எப்படி சாரி சொல்ல முடியும்? அது கூட கேட்டிருந்தாங்க திமுக காரங்க. நீங்க பாருங்க, முதலமைச்சர் எவ்வளவு பெரிய ஆளு, சாரி சொல்றாங்க பாருங்க. நீங்க பிரியாணி கடையில பாக்ஸிங் போட்டதுக்காக போய் சாரி சொன்ன ஆட்கள், இதுக்கு சாரி சொல்லணும்னா எப்படி? கேட்டா சாரி சொல்லிட்டாங்க. சரி, நிவாரணம் கொடுத்தீங்கல்ல, குறைந்தபட்சம் ஒரு நிவாரணமா இருந்துச்சு, அது 5 லட்சம் ரூபாய். கள்ளக்குறிச்சியில ஒரு மரணம் நடக்குது. என்ன மரணம் நடக்குது? பெருமைக்கு கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போறானுங்க. அவனே கள்ளச்சாராயம் காய்ச்சி அவனுங்களே குடிச்சு அவனுங்களே இறந்து போறாங்க. பெருமை சாவது, குடிச்சு செத்து போனவன், அவனுக்கு ஒவ்வொரு தலா 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க. அப்ப கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு அரசாங்கம் 10 லட்சம் ரூபாய் கொடுக்குது. ஆனா உங்க அரசினுடைய ஒரு அங்கமா இருக்கக்கூடிய காவல்துறை, அந்த காவல்துறை ஒரு சாமானியனை, ஒரு ஏழை, ஒரு அப்பாவிய பச்சை படுகொலை செய்யுது. அந்த படுகொலைக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க. அப்ப தன்னால பெருமைக்கு செத்தவனுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய அரசு, அப்ப உங்க அரசு படுகொலை செய்த ஒரு படுகொலையா, அந்த படுகொலைக்கு வந்து நீங்க 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க அப்படின்னா இது நீதிமன்றம் கண்டிக்குது. அதுக்கப்புறம் கண்டிச்சு நீதிமன்ற உத்தரவு போடுது. இன்டரிம் நீங்க என்ன பண்ணுங்க, இன்னைக்கு அறிக்கை கொடுக்குற இத்தனை கட்சிகளும் இத்தனை சமூக ஆர்வலர்களும் அந்த விஷயமா எதுவும் இவ்வளவு விரிவா யாரும் பேச மாட்டாங்க. நீதிமன்ற உத்தரவு வந்ததுக்கு பிறகாக இன்றைக்கு 25 லட்சம் ரூபாய் கொடுக்க சொல்லி இருக்குது. ஏன்னா நீங்க பாருங்க, இந்த அரசியல் கட்சி இப்போ அந்த வாஞ்சிநாதன் இஷ்யூக்கெல்லாம் வந்து வீரமணி அறிக்கை விட்டுருக்காரு, சிபிஎம் சண்முகம் அறிக்கை விட்டுருக்காரு, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய ஜவாஹிருல்லா அறிக்கை விட்டுருக்காரு, அதனுடைய இன்னொரு எம்எல்ஏவா இருக்கக்கூடிய சமது அவர் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு. இவ்வளவு நடக்குதுல்ல, இது திமுகனுடைய லாபி. நீங்க பாருங்க, நம்ம ஊடகத்துல கூட பாத்துட்டு இருந்தோம், நீங்க கூட சொன்னீங்க, அந்த வீட்டுல கண்ணீர் மல்க நம்ம பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தோம்னா மீடியால வந்து வேற செய்தி வருது. எப்படி ஒரு பீக் இஷ்யூ போயிட்டு இருக்குது, ஒரு சாதி ஆணவ படுகொலை நடந்திருக்குது, குடும்பத்துக்காரங்க நீதி வேணும், அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும், கண்ணீர் மல்க ஒரு பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க.
மீடியாஸ்ல திடீர்னு அதை கட் பண்ணிட்டு லோக்சபா டிபேட் வந்து வருது. இல்ல இப்ப இதுக்குள்ள அரசியல் இருக்குன்னு சொல்ல வரீங்களா அபூபக்கர்? இல்லாம எப்படி இவ்வளவு நான் சொல்றேன், நீங்க இந்த மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் நீங்க பாருங்க, பல்பீர் சிங்னு ஒருத்தன் அம்பாசமுத்திரத்துல ஒரு காவல் ஆய்வாளர் பல்ல புடுங்குறான். அத குற்றச்சாட்டு உறுதிப்படுத்தாதே இவரே பல்ல புடுங்குறான். பல்ல புடுங்குறான். உனக்கு என்ன உரிமை இருக்குது? ஒரு அக்யூஸ்ட் அடிக்கிறதுக்கான உரிமையே போலீஸுக்கு கிடையாது சட்டப்படி. ஒரு அக்யூஸ்ட் அடிக்க கூடாது போலீஸ். இன்வெஸ்டிகேஷன் கூட டியூரிங் தி கோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் கூட ஒரு அக்யூஸ்டே வந்து ஏன்னா குற்றம் சாட்டப்பட்டவன், குற்றம் நிரூபிக்கப்பட்டவன் இல்ல, அப்படி அடிக்கிறது ஒரு அப்பாவியா கூட இருக்கலாம். நீ விசாரிக்கலாம். இன்னைக்கு வந்து மேலை நாடுகள்ல எல்லாமே வளர்ந்து போச்சு. ஒருத்தனுடைய ஒரு கண் அசைவுல இருந்து அவன் பொய் சொல்றானா உண்மை சொல்றானா, அவனுடைய பதட்டத்தில இருந்து உண்மை சொல்றானா பொய் சொல்றான்றது இன்னைக்கு சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல எவ்வளவு வளர்ந்து போச்சு. கிரைம் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றது வேற ஸ்டெப்புக்கு போயிடுச்சு அது. ஆனா இங்க இன்னும் என்ன அண்ணன் லத்தியை வச்சு அடிக்கிறதும், அவனை கொல்ல இது பண்றதும், அவனை உண்மையிலே அப்பாவே குற்றத்தை ஒத்துக்க வச்சுக்கிறதும், இந்த மாதிரியான சம்பவங்கள் போயிட்டு இருக்குது. அப்ப பல்ல புடுங்குற ஒருத்தன் அந்த பல்பீர் சிங் 22 வாய்தாக்கு 12 வாய்தாக்கு ஆஜராகல. எங்க இருந்து நியாயம் கிடைக்கும்? இந்த மாதிரியான விடயத்துக்கு இந்த அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, வரக்கூடிய இன்னைக்கு அறிக்கைகள் கொடுக்குற இவங்க யாரும் அதை பத்தி யாருமே பேச காணுமே. அப்போ இந்த அரசு என்ன செய்யுது அப்படின்னா, ஒரு பக்கம் காவல்துறை இந்த மாதிரியான சித்திரவதையை வேடிக்கை பார்க்குது, அதை தடுக்க மறுக்குது. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி செய்த நபர்கள் இருக்காங்கல்ல, காவல்துறை ஆய்வாளர்கள், இவர்களை பாதுகாக்குது. இந்த ஆட்சியில் நடந்தது மட்டும் இல்ல, கடந்த ஆட்சியில் நடந்தவர்களையும் பாதுகாக்குது. அதுக்கு ஆகச்சிறந்த உதாரணம் ஸ்டெர்லைட் படுகொலை. அதுல சைலேஷ்குமார் யாதவ் நீதி வேணும்னு இவங்க எல்லாருமே போராடினாங்க. இப்ப அதுல வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தண்டிக்கப்படணும், இவங்கெல்லாம் தொடர்பு இருக்குன்னு அறிக்கையும் கொடுத்துருக்குது. ஆனா அவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கொடுத்துருக்கு இந்த அரசு அப்படின்னு செய்திகள் வந்துட்டு இருக்கும்போதெல்லாம் இதுல இப்படி அநீதி நடக்கிறதுன்னு இவங்க யாருமே இது வரைக்கும் பொங்கலையே. கூட்டணி தர்மம். அப்ப இந்த விஷயமும் கூட்டணி தர்மத்துக்காக தான் அரசியலாக்கப்படுது. அது வெளிப்படையா தெரியுது. வாஞ்சிநாதன் ஒரு குறிப்பிட்ட நீதி அரசருக்கு எதிராக ஒரு மோட்டிவோட இப்படி செய்து நீங்க கடிதம் அனுப்பியிருக்கிற ரைட்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஒரு வழக்கறிஞர் இப்படிலாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்குது, இப்படிலாம் வந்து நீதி தப்பு நடக்குதுன்னு அவர் புகார் அனுப்பக்கூடிய உரிமை அவருக்கு இருக்குது. விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியுடைய பொறுப்பு. கரெக்டா? இடையில இது ஏன் அப்படி அரசியலாக்கணும்? நீங்க யார்? அப்ப இல்ல திமுக மட்டும்தான் அநீதி நடக்குதுன்னா அப்ப இவ்வளவு அநீதிகளுக்கு ஏன் குரல் கொடுக்கல? திமுக பொலிட்டிக்கல் லாபி அதுதான். இப்ப என்னடான்னா, ஜிஆர் சுவாமிநாதனுக்கு மேபி ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்கலாம், ஒரு பொலிட்டிக்கல் இருக்கலாம், அசம்ஷன் தான் இருக்கலாம், அவருக்கு ஒரு வலதுசாரி சார்பு இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். இவங்க மூலமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, திமுகவுக்கு எதிராகவோ திமுக அரசுக்கு எதிராகவோ ஏதாவது நீதிபதிகளோ மற்ற நபர்களோ செஞ்சீங்கன்னா நாங்க அரசியல் ஜிஆர் சுவாமிநாதன் வந்து ஒரு அரசியல் பின்புலம் உள்ளவர், அவரையே நாங்க இந்த நிலைமை கொண்டு போறோம்னா நீங்களாம் எங்களுக்கு எதிராக ஏதாவது தீர்ப்பு சொன்னீங்கன்னா மறைமுகமாக மற்ற நீதிபதிகளுக்கு மிரட்டல் விடக்கூடிய வேலை தான் இது. நீங்க பாருங்க, நேரத்துக்கே கருத்தரங்கம் போட்டாங்க, ஆட்களை வச்சு அறிக்கை விட வச்சுட்டாங்க, அதே மாதிரி மீடியாஸ்ல இதை வந்து விவாத பொருளாக்கிட்டாங்க, சோசியல் மீடியால இது இஷ்யூ ஆக்கிட்டாங்க, எல்லாமும் நடந்து போச்சு. சரி, இதே நீதி அரசர்கள் இதுக்கு முன்னாடி இங்க மாவட்ட அளவில் நீதிபதி யாரோ ஒருத்தர் தீர்ப்புனா தீர்ப்பு ஒண்ணுதான், தீர்ப்பை படிக்கும் போதே எனக்கு கண்ணீர்லாம் வந்துச்சு, எனக்கு அது ஒரு ஆதங்கம், அநீதி உள்ள நடந்திருக்கு தீர்ப்பில் அப்படின்னு. உங்களுக்கு சார்பாக நீங்களே ஊழல் செய்றீங்க, நீங்களே வழக்கு உங்கள் அரசில் வேக வேகமாக நடத்துகிறீங்க, அரசு சாட்சியங்கள் கலைக்கப்படுகிறது, போதிய சாட்சியங்கள் இல்லைன்னு வழக்கு நீதி நிரபராதின்னு வெளியே வர்றது எப்படி ஏற்புடையதுன்னு மேல்முறையீடுன்னு எடுத்துக்கிறாங்க. கரெக்டா? ஆமாம். அப்போ இங்கே தப்பு நடந்திருக்கிறப்ப இப்படி யாரும் வந்து அறிக்கை கொடுக்கலையே, நீதி அரசு இப்படிலாம் தப்பு பண்ணிக்கிறார், இப்படிலாம் தீர்ப்பு எழுதலாமான்னு இவங்க ஒருத்தர் கூட வரவே இல்லை. ஏன் வரல? இல்லை, இதில் என்ன சொல்றாங்கன்னா, தீர்ப்பை வந்து விமர்சிக்கலாம், ஃபேர் கிரிட்டிசிசம் ஆஃப் தி ஜட்ஜ்மெண்ட் வந்து அது வந்து இட்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட் which guaranteed under ஆர்டிகல் 19 clause 1A ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். உள்நோக்கம் கற்பிக்க கூடாது. இந்த நீதி காசு வாங்கிட்டு போட்டாரு, கேஸ்ட் பயாஸ்டா இது சாதி ரீதியா தீர்ப்பு. இப்ப இவர் சொன்னது வந்து உள்நோக்கம் உடையதுதான். அந்த உள்நோக்கத்துல நியாயம் இருக்குதா அப்படின்ட்டு இல்லையான்றது நீதி விசாரணை தளம் அவர் பண்ண வேண்டியது. இப்ப என்ன பண்ணுவாங்க, இவரு கடிதம் எழுதிட்டாரு, தலைமை நீதிபதி கடிதம் எழுதிட்டாரு, இப்ப 14 கேஸ சொல்றீங்கல்ல, இதுல என்ன சார்போட செயல்பட்டுட்டாரு அப்படின்னா, வாஞ்சிநாதன் அதுக்கு இந்தந்த சார்போட வந்து பதில் சொல்ல போறாரு, இந்த இதெல்லாம் செயல்பட்டு இருக்காரு அப்படின்னு இவர் பதில் சொல்ல போறாரு. இவ்வளவுதான் நடக்க போகுது. இருந்துச்சுன்னா அவர் வந்து வேற ஏதாவது மேற்கொண்டு லீகலா ஏதாவது ப்ரொசீடிங்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்க போறாரு. நடக்க போகுது. இருந்தா ஆக்ஷன் எடுக்க போறாங்க, இல்லைன்னா அதை வந்து விட போறாங்க. பெரும்பாலும் ஆக்ஷன் எடுக்க போறது இல்ல. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீதிபதிகள் அப்படின்றது வந்து கடவுளுக்கு நிகராக மை லார்ட் அப்படின்னு சொல்லும் போதே அவர் இங்க வச்சுதான் பாக்குறாங்க. அப்ப பெரும்பாலும் எடுக்க போறது இல்ல. நீங்க பாருங்க, இன்னொரு இல்ல இந்த நீதி அரசரே வந்து சுவாமிநாதனே இந்த மாதிரிலாம் கடவுள்லாம் சொல்லி கூப்பிடாதீங்க, மயில் லார்ட்லாம் சொல்லாதீங்க, இப்படிலாம் சொல்லாதீங்கன்னு சொன்னவர் தானே இவரும். மேபி இருக்கலாம். சில பேர் யுவர் ஆனர்னு கேட்பாங்க, சில பேர் மயிலாட்னு சொல்லுவாங்க. அது ஒரு கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் வைங்களேன்.
நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய கூடாது வழக்கறிஞர்கள் நீங்க நேரா வந்து சார்னு சொல்லியே பேசலாம்னே பேசி இருக்கலாம். அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி நானே கூட பார்த்துருக்கிறேன். இதுல என்ன அப்படின்னா, இப்போ கடிதம் அனுப்பியாச்சு, அது வந்து பதில் சொல்ல போறாரு. இதுல இஷ்யூ எங்க ஆகுதுன்னா, ஜிஆர் சுவாமிநாதன் ஓபன் கோர்ட்ல கேட்டது ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. அது ஜிஆர் சுவாமிநாதன் கேட்டது தவறு, அதை நம்ம ஏற்கவே முடியாது. இவர கவர்ட்னு சொன்னது தப்பு. இன்னொரு கேஸுக்காக வந்து இருக்கிறப்ப இந்த கேஸை மையமாக வச்சு நான் வந்து கேஷ் பேஸ்ல செயல்படுறேன் அப்படின்னு கேட்டதும் தப்பு. அதுக்காக இவங்க இந்த ஒரு அரசியலா மாத்துறாங்க பாருங்க. அங்கதான் திமுகவினுடைய அதனுடைய கூட்டணி கட்சிகளுடைய லாபி வந்து பொதிஞ்சிருக்கு. அப்ப நம்ம இவ்வளவு கேட்கிறோம், ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சட்டம் கேட்கிறோம். சங்கர் வீட்டுல வந்து மழை கலந்து தண்ணி கொண்டு போய் ஊத்துறாங்க, சொல்லிட்டே தான் ஊர்வலம் போறாங்க. இதே இப்போ அவங்க முதலமைச்சருக்கு எதிராக இப்படி ஒரு ஊர்வலம் நகர்ந்து போகுதுன்னு தகவல் கிடைச்ச உடனே மறித்து என்னென்ன செய்யணுமோ செய்திருப்பாங்க. முழுக்க அனுமதிச்ச பிற்பாடு காவல்துறை போகுது அங்க. புரியுதுல்ல உங்களுக்கு? ஊர்வலத்துக்கும் காவல்துறை பொறுப்பா போகுது, அனுமதி வாங்கிட்டு நடத்துனாங்க. பல கேள்விகளுக்கு மத்தியில் ஒரு அநீதி நடந்து முடிஞ்சிருக்கு. இதுக்கு இப்படி யாரும் வரலையே. இப்போ சவுக் சங்கர் இஷ்யூவா இருக்கட்டும், மற்ற எந்த இஷ்யூவா இருக்கட்டும், அவங்க மேல கருத்து வேறுபாடு இருக்குது, அதெல்லாம் வேற. ஆனா சவுக் சங்கருக்கு இழைக்கப்பட்டது அநீதி. சவுக் சங்கர் நமக்கு எதிராக பேசுறதா இருக்கட்டும், சவுக் சங்கருக்கு ஒரு அரசியல் நிலைப்பாடு இருக்கட்டும், அவங்க காசு வாங்கி அது அப்பாற்பட்டது. நானே இது அநீதிக்கு இவங்க யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா சவுக் சங்கர் மேல கஞ்சா கேஸ் போட்டாங்க, சவுக் சங்கர் மேல போடுறதுக்கு வேற ஏதாவது கேஸ் இருக்குது. நீங்க தவறாக செயல்படுறாரு, இதே மாதிரி நீதிபதிகளை விமர்சிச்ச குற்றச்சாட்டு சவுக் சங்கர் மேலேயும் உண்டு. அதெல்லாம் நீங்க பண்ணலாம், சட்டப்படி நீங்க என்ன முயற்சி பண்ணணுமோ எல்லாமே பண்ணலாம். ஆனா உங்களுடைய அஜெண்டாவுக்காக நீங்க பாருங்க, ஒரு ட்வீட் போட்டான்றதுக்காக கைது பண்ணிச்சா இல்லையா பல பேரை இந்த அரசாங்கம்? ஒரு மீம் போட்டான்றதுக்காக, ஒரு ட்வீட் போட்டான்றதுக்காக, அதுக்காக கைது பண்ணீங்க. ஆனா இதே திமுக சேர்ந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒருத்தர் இருக்காரு, என்னென்ன அவதூறு, என்னென்ன அசிங்கமான வார்த்தைகள் எல்லாம் பேச முடியுமோ அங்க அந்த மாதிரி நடவடிக்கை பாயல, அங்க பாயாது. நீ பொன்முடி கேட்டிருக்கணும், நீங்க பொன்முடி மேல என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? நீங்க எவ்வளவு கொச்சப்படுத்தி பேசினாரு. சைவம் வைணவம் அப்படின்ற அடிப்படையா வச்சு விலை மாதர் வீட்டுக்கு கொடுத்துட்டு போனாரு, அது விலை மாதர் கேட்டாங்க. சைவமா எவ்வளவு கொடூரமான இது, மிக மோசமான ஒரு விமர்சனம். அப்ப குறிப்பிட்ட ஒரு சமூக மக்கள் மேல அவங்க நமக்கு விமர்சனம் இருக்கலாம், அவங்க ஆதிக்கம் செய்யறாங்க, அவங்க இடஒதுக்கீடு எதிராக இருக்கிறாங்க, சமூகத்துல அவங்க வந்து ஒருத்தர் கீழா பாக்குறாங்க, அது வேற. ஆனா இதை எப்படி ஏத்துக்கிறது? அப்போ குறிப்பிட்ட 2 சமூகத்தை அடிப்படையாக வைத்து இவ்வளவு பெரிய கொச்சான விஷயத்த சொன்னாரு. அதுக்கு என்ன பண்ணீங்க? கட்சி ரீதியா ஒரு நடவடிக்கை எடுத்தீங்க. அது அவருடைய வகித்து வந்த துணை பொதுச் செயலாளர் பதவியா அதுல இருந்து நீக்கினீங்க. ஆட்சி ரீதியா என்ன செஞ்சீங்க? இவங்க எஃப்ஐஆர் போட்டாங்களா? நீதிமன்றம் சுவமோட்டோவை தன்னிச்சையாக வந்து வழக்கு பதிவு செஞ்சது. அவங்க நீதிமன்றம் வழக்கு பதிவு செஞ்சு அவங்க இன்னைக்கு எடுத்திருக்கிறாங்க. நீங்க சட்ட ரீதியா என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அப்போ உங்க கட்சிக்காரன் செஞ்சனா நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க, உங்க கட்சிக்காரன் வந்தீங்கன்னா ஒன்னும் எடுக்க மாட்டீங்க. இந்த மனித உரிமையாளர்கள் எப்ப பொங்குவாங்க அப்படின்னா, செந்தில் பாலாஜிக்கு இஷ்யூ வந்துச்சுன்னா பொங்குவாங்க. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல நீங்க இந்த கண்ணதாசன் ஒரு வழக்கறிஞர் இருப்பாரு, திடீர்னு பார்த்தோன்னா கோட் சூட்டு கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு கைது பண்ணதுல மனித உரிமை மீறல் வந்துருச்சான். ஆனா அதே கைது மரணம் வரைக்கும் போயிருக்கு. லாக்அப் டெத்து கடத்தி கொடன்னு கூட சொல்லலாம். ஆமா, அந்த அஜித் எல்லாம் வந்து லாக்அப் டெத் இல்ல, இன்னொரு இடத்துல வச்சு இதுக்கெல்லாம் அந்த மனித உரிமை போகலையா? அதுதான் கேள்வி. இவர்கள் எல்லாம் இந்த மாதிரி கேள்வி என்ன மக்கள் என்ன தோணு நினைக்கிறதுனா, உனக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? அதை விட நாங்க பாரு இவ்வளவு பெரிய ஆளே மிரட்டி இப்படி எல்லாம் வந்து கருத்தரங்க அது இதுன்னு போட்டு பண்றோம்னு நீங்க சொன்னீங்கல்ல, அந்த வழியில போறாங்களா அப்படின்னு. அப்ப இவ்வளவு சிக்கல்கள் நடக்குது. நம்ம ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் நம்ம தான் கேட்கிறோமான இல்ல, கூட்டணி கட்சியில இருக்கும் விசிகா கேக்குதே, அவங்க போராடுறாங்களே ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் கொண்டு வாங்க. அதை கொண்டு வரதுல என்ன சிக்கல் உங்களுக்கு? மாநில அரசுக்கு உட்பட்டது தானே ஒரு மாநில அரசு. சரி, அதுக்கு ஏன் அந்த கூட்டணி கட்சிகள்ல இப்ப இந்த ஜிஆர் சுவாமிநாதன் ஐயாவுக்கு எதிராக இத்தனை பேரும் அறிக்கை கொடுக்கிறாங்க? இவர்கள் எல்லோரும் அந்த திருமாவளவனுக்கு ஆதரவை ஏன் அறிக்கை கொடுக்க மாதிரி? அதான் கேள்வி. ஏன்னா இவருடைய திமுக பாசம் நான் முன்னாடி சொன்னதுதான். மனித உரிமை அப்படின்னு வர்றப்ப நீங்க பிஜேபி செஞ்ச குஜராத்ல நடந்ததான் ஆணவ படுகொலை, இங்க நடந்தா ஆணவ. நீங்க ஹத்ராஸ்ல ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு பெண் என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க வந்து வன்புணர்வு செய்து கொன்னு எரிச்சிடறானுங்க. எரிச்சிட்டு சாம்பலை கொண்டு போய் அவங்க அம்மாட்ட கொடுக்குறாங்க. இதே மாதிரியான ஒரு சம்பவம் திருவல்லிக்கேணியில் நடந்துச்சு. விக்னேஷ்ன்ற ஒரு குதிரை மேய்க்கக்கூடிய ஒரு இளைஞன், ஒரு 24 வயசு 25 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு எஸ்டி பையனா இருக்கணும், ஷெட்யூல் ட்ரைபா இருக்கணும். அந்த பையன் என்ன செய்யறா, படுகொலை செய்யப்படுறான். படுகொலை செய்யப்பட்டு காவல்துறையாலே எரிக்கப்படுறான். எரிச்சு அஸ்தியை கொண்டு போய் சாம்பலை கொண்டு போய் அவங்க உறவினர்கிட்ட கொடுத்தாங்க. இந்த 2 சம்பவத்துக்கு என்ன வேறுபாடு? அங்க பெண்ணு பாலியல் வன்புணர்வு நடந்துச்சு. அதை தவிர்த்துட்டு பார்த்தோம்னா அதே மாதிரியான படுகொலை, அதே மாதிரியான உடலை எரிச்சது, அதே மாதிரி அஸ்தியை கொண்டு போய் உரிச்சது. ஆனா அந்த ஹத்ராஸ்ல நடந்த சம்பவம் தனிப்பட்ட நபரு இங்க செய்தது காவல்துறை. அப்ப ஹத்ராஸ்ல நடந்த சம்பவம் இந்தியா முழுமைக்கு பேச பொருளாச்சு. இங்கெல்லாம் பொங்கி குதிச்சாங்க. குரலற்றவரின் குரல்னு பேசுறவனுங்க, இந்த மனித உரிமை செயல்பாட்டாளர்கள்,
இந்த சோகால்டு முற்போக்காளர்கள், பெண்ணியவாதிகள் எல்லாரும் பேசினாங்க. ஆனா இங்க விக்னேஷ் நடந்த சம்பவம் சட்டமன்றத்துல முதலமைச்சர் சொல்றாரு, விக்னேஷ் வந்து இறக்குறதுக்கு முன்னாடி வாந்தி எடுத்து இறந்தான் அப்படின்னு. நான் கேட்கிறேன், உலகத்திலே வாந்தி எடுத்து இறந்தவன் விக்னேஷ் மட்டும்தான். வேற யாரும் வாந்தி எடுத்தாலும் இறக்க மாட்டாங்க. வாந்தி எடுத்தா ஒருத்தர் இறந்துருவானா? அப்ப சட்டமன்றத்துல பதிவு செஞ்சார். அதுக்கு பிறகு விசாரணை தெரியும், வந்ததுக்கு பிறகு இது இப்படிப்பட்ட ஒரு படம். ஆமா, அப்ப இவ்வளவு குற்றங்கள் நடந்துச்சு, விக்னேஷ்க்கு இவ்வளவு அநீதி இழைக்கப்பட்டுச்சு. அப்ப நம்ம தொடர்ச்சியா பேசலாம். வந்து ஒரு அரசியல் இருக்குதுன்னு நம்ம ஒரு முடிவு, எல்லாவற்றிலுமே அரசியல். அப்ப உங்களுக்கு வேண்டப்பட்டவனுக்குன்னா அது ஒரு நீதி, வேண்டப்படாதவனுக்கு அநீதி. நம்ம இந்த பட்டியல் போட்டு சொல்ல முடியும். 25 படுகொலைகள் நடந்திருக்கு ரிப்போர்ட் ஆனது மட்டும். அது போக எண்ணற்ற பேர், நீங்க பாருங்க, பாத்ரூம்ல வழுக்கி விழுந்தாரு. என்ன வழுக்கி விழுந்தாரு? விசாரணைக்காக வர்றான் ஒருத்தன், அவன் மேல அவன் குற்றமே செஞ்சிருக்கட்டுமே, தண்டிக்கிறதுக்கு போலீஸ்க்கு என்ன அதிகாரம் இருக்குது? நீதிமன்றம் வேணாம். நீதிமன்றம் எதுக்கு? வழக்கறிஞர் எதுக்கு? நீதிபதி எதுக்கு? அதுக்குன்னு தனித்தனி கட்டிடங்கள் எதுக்கு? அதுக்குன்னு எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அங்க எதுக்கு இருக்கிறாங்க? அவங்க எல்லாம் வீட்டுக்கு அனுப்பி விட்டுறலாமே, போலீஸே முடிவு எடுத்துருந்தா. ஃபேக் என்கவுண்டர்ஸ் நடந்துச்சா இல்லையா இந்த ஆட்சியில? உத்தரப்பிரதேசமாக மாறி வருகிறன்னு பேசுனீங்களே, அது வந்து சொராபுதீன் என்கவுண்டர் அது இதுன்னு அதெல்லாம் மையப்படுத்தி போன ஆட்சியில நடந்ததுக்கெல்லாம் பேசுனீங்க. இந்த ஆட்சியில எத்தனை ஃபேக் என்கவுண்டர்ஸ் நடந்திருக்குது? எதுவுமே பேசல. அப்போ நீங்க துப்பாக்கி நீதியை கொடுக்குறீங்க, போலீஸ்காரங்க கிட்ட நீங்க வந்து கையில நீங்க நீதியை கொடுத்தீங்க அப்படின்னா அது எப்படி நீதியா இருக்க முடியும்? சரி, அப்படி இங்க நெல்லையில் இன்னைக்கு நடந்திருக்கிற பரபரப்பான ஒரு சம்பவம். ஒரு இளைஞர் மாதத்துக்கு 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஐடியில் வேலை செய்கிற ஒரு இளைஞர், பட்டியல் இதில் வகுப்பில் இருக்கிறவர், வேற ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து லவ் பண்ணுறாரு, காதலிச்சுட்டு இருக்கிறாரு. அதை எதிர்க்கிறாங்க. அவருடைய சகோதரன், பெண்ணுடைய சகோதரனே வந்துட்டு இன்னைக்கு பட்டப்பகல் நடுரோட்டில் நடந்திருக்குது. காவல்துறை துரிதமாக செயல்பட்டு இருப்பதாக தோணுது எனக்கு. ஏன்னா அந்த பெண்ணோட அப்பா அம்மா 2 பேருமே உதவி ஆய்வாளர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள், காவல்துறையில் தான் இருக்காங்க. பையனை கொண்டு போய் அதாவது பெண்ணோட தம்பியை கொண்டு போய் கோர்ட்டில் காவல் நிலையத்தில் சரண்டர் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இது முழுக்க இவ்வளோ பெரிய விடயம் நடந்திருக்குது. இந்த ஆணவ படுகொலை, இது வந்து இந்த மண், பெரியார் மண், நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. நாங்கள் சாதியை ஒழிச்சிட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த மண் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. இது எப்படி இவங்க நியாயப்படுத்தி பேசிட்டு இருக்கிறாங்க? இதில் என்ன பார்க்கலாம்? இல்லை, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆணவ படுகொலையில் அதே மாதிரி மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்ல இது 2த்துலையுமே இந்தியா வந்து டாப்ல இருக்குது. ஏன்னா சமூக நீதி தமிழ்நாடா, இந்தியாவில் தமிழ்நாடு டாப்ல முன்னிலையில் இருக்குது. நீங்க இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்ல நீங்க பாத்தீங்கன்னா மனித கழிவை மனிதனே அள்ளுவது மிக மோசமானது அப்படின்றத நம்ம சொல்றோம். இது சமூக நீதிக்கு எதிரானது எல்லாம் பேசுறோம். ஆனா அதே எந்த பெரியார் மண்ணுன்னு பேசுறாங்களோ, எதை சமூக நீதிங்கிறாங்களோ, எது சமூக நீதி திராவிட மாடல்ன்றாங்களோ, அதிலேயே மலக்குழி மரணங்கள் இன்னும் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. அதிலேயே டாப்ல இருக்கிறாங்க. அதே மாதிரி ஆணவ படுகொலையிலையும் இவங்க என்ன பண்றாங்கன்னா டாப்ல இருக்கிறாங்க. நீங்க இப்போ இந்த ஆணவ படுகொலைக்கு எடுத்துட்டீங்கன்னா, நான் முன்னே சொன்ன மாதிரி இது ஸ்டாலின் அரசினுடைய அப்பட்டமான தோல்வி. தொடர்ச்சியா நடக்குது, தொடர்ச்சியான ஆணவ படுகொலைகள். அப்போ நாம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, நீங்க பண்ண என்பதை விட பொதுவாக இந்த திராவிட சித்தாந்தம் வந்து இந்த சாதி ஒழிப்பு சமூக நீதினு சொல்றாங்கல்ல, அதுல கட்டமைக்கப்பட்டது தானே இது. இவர்களுடைய மொத்தமா தோற்று இவர்களுடைய எதிர்ப்பு அப்படி, இவர்களுடைய சாதி எதிர்ப்பு அப்படின்றது வந்து வெறுமனே பார்ப்பன எதிர்ப்பு, இந்துத்துவ எதிர்ப்பு அல்ல. இவருடைய எதிர்ப்பு அப்படின்றதே வந்து வெறுமனே பார்ப்பனர்களை எதிர்க்கிறது மட்டும்தான். அது ஒரு பகுதி. இடைநிலை ஜாதிகளுக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கலை யார் ஒழிக்கிறது? அங்க அதோட 2 மடங்கு அதை விட பெரிய சிக்கல் இருக்குது. எந்த பாப்பா ஆணவ படுகொலை செய்யறான்? அதுக்கான அவர்கள் செய்யக்கூடிய சாதிய ஏற்றத்தால நியாயப்படுத்தல. ஆணவ படுகொலை என்று வரப்போது செய்யக்கூடியவனா தான் இருக்கிறான். அப்ப இங்க இருக்கக்கூடிய சிக்கலை களைவதற்கு அதற்கு என்ன வாய்ப்பு இருக்குது? ஏன் இதை களையப்படல அப்படின்னா, சட்டத்தின் பிடியில நாங்க தப்பிடுறோம் அப்படின்ற நிலைமை இன்னைக்கு இருக்குது. நான் கேட்கிறேன், இதே திமுக அரசு தானே யுவராஜுக்கு பரோல் கொடுத்துச்சு. எப்படிங்க வந்துச்சு பரோல்? இந்த அரசு தானே கொடுத்துச்சு. அந்த வழக்குல எங்க ஐயா மூத்தவர் ஐயா பாப்பா மோகன் அதுக்கு பிறகாக சிறப்பு அரசு வழக்கறிஞராக SPPR ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக உள்ள போய் அந்த ஆவணங்கள் எல்லாம் மீண்டும் ரீகால் பண்ணி நடத்துனதுனால அந்த வழக்குல தண்டனை வாங்கி கொடுக்க முடிஞ்சது. அப்ப அதுல வந்து ஆனந்த வெங்கடேஷ் தான் அதுக்கு வந்து தீர்ப்பு எழுதுறாரு. தீர்ப்பு எழுதும் போது அந்த இதனுடைய முதல் வாசகமே என்னன்னா, சமூகத்தினுடைய மிக கோரமான ஒரு ஒரு செயல் தான் இந்த ஆணவ படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மர்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து தீர்ப்பினுடைய முதல் வாசகமே அதுதான். நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். அதுல அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, யுவராஜுக்கு வந்து இந்த பரோல் கொடுக்கும்போது சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி அவருடைய கருத்தை கேட்காம இவருக்கு முன்னெடுப்போ முன் அனுமதியோ கொடுக்க கூடாது அப்படின்றத தீர்ப்புல இருக்குது. அப்ப தீர்ப்பு அப்படி இருந்தும் கூட யுவராஜுக்கு இந்த மாதிரியான ஒரு பரோலை கொடுத்தது திமுக அரசு.
அப்ப இது மூலியமா என்ன சொல்ல வருது அப்படின்னா, திமுக அரசு நீங்க ஆணவ படுகொலை செஞ்சாலும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிடலாம் அப்படின்றது சொல்ல வருது. அப்ப என்ன அப்படின்னா, சரி சட்டத்தின் படி தப்பிடலாம், 5 வருஷம் 7 வருஷம் உள்ள உட்காந்துட்டு வந்துடலாம், என் சாதிக்காக என் கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக அங்க தான் வளரும், நான் வந்து செஞ்சுட்டு போறேன். அப்ப இதை மறைமுகமா நீங்க ஊக்குவிக்கிறீங்களா இல்லையா? அப்ப 2 விஷயத்துல, ஒண்ணு இருக்கிற சட்டத்தின் படியும் தண்டிக்க மாட்டீங்க, இன்னொரு பக்கம் சிறப்பு சட்டம் இயற்றி அதற்கான முன்னெடுப்பையும் நீங்க செய்ய மாட்டீங்க. நீங்க மாநில சுயாட்சின்னு கேட்கறீங்க, மாநில சுயாட்சியா இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்த மாட்டீங்களே. ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டம் இயற்றல உங்களுக்கு என்ன சிக்கல்? ஆணவ படுகொலைக்கு திமுக ஆதரவானவர்களா எதிர்ப்பானவர்களா? எதிர்ப்பானவர்கள் நான் நம்புறேன். ஆனா உங்களுடைய செயல்பாடு அப்படி இல்லையே. ஆனா உங்க செயல்பாடு எப்படி இருக்குதுன்னா, ஆணவ படுகொலைக்கு ஆதரவாக இருக்குது, சாதிய தலைவர்களுக்கு ஆதரவாக இருக்குது. இதே 2024 தேர்தலில் அந்த கொங்கு மக்கள் சாதிய தலைவர்களுக்கு ஒரு ஆதரவா இருக்கிறது, ஆணவ படுகொலை திமுக வந்து இந்த மாதிரி பக்க சார்பா இருக்குதுன்னா நேரம் திருமாவளவன் தோழர் பொங்கி இருப்பாரு நியாயத்தை கேட்டு. அதுதானே வேடிக்கையா இருக்குது, அதுதானே வேடிக்கையா இருக்குது. அப்போ இவங்களுடைய சுயலாபத்திற்காக திருமாவளவன் எல்லாம் அவருடைய சுயத்தை இழந்து விட்டார். திமுக காரன் சொல்றதுக்காக கோவப்படுறாரு, ஆனா உண்மை அதுதான், ஃபேக்ட் அதுதான், திமுக காரனாக மாறிவிட்டார். நீங்க இதே இந்த கொங்கு மக்கள் கட்சியா ஏதோ ஒரு கட்சி இருக்குதுல்ல, கொங்கு மக்கள் தேசிய கட்சியா, அதுல சாதிய ரீதியாக பேசுற ஒரு நபரை தான் அது வேட்பாளரா முன்மொழிகிறாங்க. அது திமுக ஏத்துக்கிருச்சு. இவரு வேடிக்கை பாக்குறாரு, இவர் வேடிக்கை பாக்குறாரு. சோசியல் மீடியால அதுக்கப்புறம் நம்மளாம் அதை பிரச்சனையாக்கி இந்த அளவுக்கு சாதி ரீதியாக இவர் செயல்பாட்டோடு இருக்கிறாரு அப்படின்றத நம்ம நிரூபிச்சதுக்கு பிறகாக, நம்ம அதை வைரலாக்குனதுக்கு பிறகாக அந்த வேட்பாளரை திரும்ப பெற்றுட்டு இன்னொரு வேட்பாளரை நிறுத்துறாங்க. அப்ப அந்த கட்சி உங்களுக்கு சாதி கட்சி இல்ல, அது வேட்பாளர் தான் சிக்கல். சரி, அந்த வேட்பாளர் கட்சி விட்டு நீக்கிட்டாங்களா? அவரை கட்சி விட்டு வேற பொறுப்பையாவது எடுத்தாங்களா? ஒண்ணு செய்யல. அப்ப வேட்பாளர் மாத்தினா போதும். அப்ப அந்த சாதிய உளவியல் அப்படின்றது அந்த வேட்பாளருடைய உளவியலா, அந்த கட்சியினுடைய உளவியலா? கட்சியினுடைய உளவியல். அப்படி என்ன சொல்ல வரீங்க? வேட்பாளர் ஒருத்தர் எக்ஸ்போஸ் ஆனதுக்காக மாத்தினீங்க. இதே அது பேசு பொருளாக மாறாம இருந்துச்சுன்னா வேட்பாளர் அவர் தானே போட்டிருப்பீங்க. அப்ப யார் வழக்குல வந்து ரெண்டு விஷயத்துல பார்க்கலாம். ஒண்ணு, அரசு துரிதமா நடவடிக்கை எடுத்திருக்குது. அது எஸ்ஐயா இருந்தாலும் 2 பேர் மேலேயும் குற்றவாளிகளாக சேர்த்துட்டு இருக்காங்க. அது அந்த வெட்டன அந்த பையனோட அப்பா அம்மா, அந்த பொண்ணோட அப்பா அம்மா 2 பேருமே சப் இன்ஸ்பெக்டர், அதனால குற்றவாளிகள் அப்படின்னு தான் சேர்த்து இருக்குது. பாராட்ட வேண்டிய விடயம் இல்லை. தேர்தல் வருது இல்ல, செஞ்சுதானே ஆகணும். இல்லைன்னா அதாவது ஆணவ படுகொலை நடந்துருச்சு, இப்போ இதுல அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காம வேற இருக்குமா? இத ஊர் ஏரியா உலக நடந்திருக்கு இல்ல, இது நடவடிக்கை எடுக்காம வேற இருக்குமா? அதாவது செயல்பாடு இன்னும் மோசம். இது எப்படி புனிதப்படுத்துறாங்க அந்த அரசாங்கத்தை? சட்டப்படி அரசு செயல்படுது அப்படின்றது, சட்டப்படி செயல்படுது பாருங்க. வழக்கு சேர்த்துருச்சு பாருங்க, வழக்கு சேர்த்துருச்சு பாருங்க. சேர்க்காம இருந்தாதான் அது செய்தி. அதாவது அபூபக்கர் உயிரோட இருக்கிறன்ற செய்தி இல்ல, அபூபக்கர் இறந்தாதான் அது செய்தி. புரியுதா உங்களுக்கு? அப்ப சட்டப்படி ஒரு அரசாங்கம் செயல்படுச்சு அப்படின்றது வந்து செய்தி கிடையாது. செயல்படாம அரசாங்கம் செயல்படாம போச்சு அப்படின்னாதான் அது செய்தி. ஒரு அரை நூற்றாண்டுகளுக்கு மேல இந்த திராவிட சித்தாந்தத்தை சொல்லி அதன் பேர்ல கட்டமைக்கப்பட்ட அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்துகிட்டு இன்னும் அந்த ஆவண படுகொலை நடக்குதுன்றது பெரியார் செய்ததுக்கு தோல்வியா வெற்றியா? அப்பட்டமான தோல்வி, அப்பட்டமான தோல்வி. இன்னும் சொல்ல போனா இவருடைய சமூக நீதி கோட்பாடு அப்படின்றதே வந்து ஒரு போலியான கோட்பாடு. இத்தனை காலமாக இவர்கள் பேசி வந்தாங்க, சமூக நீதி எல்லாமே பேசி வந்தாங்க. ஆனா நீங்க பாருங்க, சாதிய கலவரம் நடந்ததா இருக்கட்டும், மத மோதல்கள் தமிழ்நாட்டில் நடந்ததா இருக்கட்டும், அதிமுக ஆட்சியில் நடந்தது, மாட்டுக்கருத்தே இல்லை. ஆனா அதை விட ஒரு படி மேல நடந்தது திமுக ஆட்சியில். அது நீங்க கோவை சம்பவத்தை சொல்லலாம், எண்ணற்ற விஷயங்களை பேசலாம். மத மோதல்கள் நடந்தது, இந்துத்துவ இயக்கங்களை வளர்த்து விட்டது, ராமகோபால் மாதிரியான ஆட்களை வந்து ஊக்குவிச்சது, எல்லாமும் செய்தது கருணாநிதி. இன்னும் சொல்ல போனா நீங்க இந்த குறிப்பிட்ட ஒரு 5 வருஷத்தை சொல்லணும் அப்படின்னா, 1999 இருந்து 2004 வரைக்கும் மத்தியில வாஜ்பாய் கூட சேர்ந்துக்கிட்டு, அதே மாதிரி மாநிலத்துல இந்து முன்னணியினுடைய ராமகோபால் மாதிரியான ஆட்களோட சேர்ந்துக்கிட்டு கருணாநிதி போட்ட ஆட்டம் இருக்குதுல்ல, அது வந்து சொல்லி மாடாது. அவ்வளவு சம்பவங்கள். குஜராத் படுகொலை நியாயப்படுத்துறதா இருக்கட்டும், மத்தியில் இவர்களுடைய ஆட்சியை தாங்கி பிடிச்சு வாஜ்பாயை புனிதப்படுத்தி ரைட் மேன் ராங் பார்ட்டின்னு சொல்லி அவருடைய அமைச்சரவையில பங்கெடுப்பு செய்தி. என்ன சொல்ல போனா, அந்த கோவை குண்டுவெடிப்புக்கு பிறகு இஸ்லாமியர்கள் ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்படுறாங்க. இஸ்லாமிய தீவிரவாதம் ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சு அதை கட்டமைச்சதே கருணாநிதி சொல்றாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய சமூகம் இவர்கள் தான் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பானவர்கள் ஒரு இது பிரச்சாரம் கட்டமைக்கப்படுறதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, நேத்தைக்கு சம்பவம் உதாரணமா இருக்குது. மோடி ஒரு சம்பவத்திற்காக வர்றாரு. எதுக்காக? ராஜேந்திர சோழனுக்கு பிறந்தநாள் விழா, அதே மாதிரி நம்ம கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் கட்டி 1000வது ஆண்டு விழா அப்படின்னு 30 விழா எடுக்கிறாங்க. அதே மாதிரி தூத்துக்குடியில ஏர்போர்ட் எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக வந்தாங்க. இப்போ நான் என்ன கேட்கிறேன், இதுல போய் இந்த அமைச்சர்கள் இவர்கள்லாம் பங்கெடுத்துற தங்கம் தென்னரசு, டிஆர்பி ராஜா,
சிவசங்கரன் இவங்க எல்லாம் பங்கெடுத்துக்கிறாங்க. இதுல திருமாவளவனும் பங்கெடுக்கிறாரு. நான் கேட்கிறேன், இது அரசாங்கத்தினுடைய புரோட்டோகால்னு சொல்றாங்க. ஒரு முதலமைச்சர் வரும்போது இந்தியா முழுமைக்கு ஒரே புரோட்டோகால் தானே. இப்படி இந்தியா முழுமைக்கு ஒரே புரோட்டோகால்னா அது தெலுங்கானாவுக்கும் மேற்கு வங்காளத்துக்கும் பொருந்துமா பொருந்தாதா? இதே மோடி வரும்போது தெலுங்கானாவினுடைய சந்திரசேகர் ராவ் அன்றைக்கு முதலமைச்சராக இருக்கும்போது மோடி அங்க வர்றாரு. 2 முறை அவர் என்ன பண்றாரு அப்படின்னா மாநிலத்தை விட்டு வெளியே போறாரு. நான் பிஜேபி ஸ்டேட்டா இருக்கக்கூடிய தெலுங்கானாவை நிதி தராம வஞ்சிக்கிறாங்க, இவங்க வந்து சரியா வந்து இந்த மாநிலத்துக்கு செய்ய வேண்டியதை செய்ய மாட்டாங்க, பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு என்னென்ன செய்யறாங்களோ பாரபட்சம் காட்டுறாங்க, புறக்கணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மாநிலத்தை விட்டு வெளியே போறாங்க. அப்ப இதுல புரோட்டோகால்ல வராதா? மம்தா பானர்ஜி அந்த மாநிலத்துல இருந்தா கூட மேற்கு வங்கத்துக்கு மோடி வரும்போது சந்திக்க மறுக்கிறாங்க, இது புரோட்டோகால்ல வராதா? இப்ப ஒரு சட்டமன்ற அவை கூட்டத்தொடர் நடக்குது, ஆளுநருடைய கௌரவ உரையோட தான் தொடங்கணும் அப்படின்றது மரபு, அதான் புரோட்டோகால். இப்போ மரபுப்படி ஆளுநருடைய உரையோட தான் தொடங்கணும். இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா தெலுங்கானால அந்த மாநில ஆளுநர் வந்து சட்டப்படி நடக்காம பிஜேபியுடைய சொல் கேட்டு நடக்கிறாரு, மத்திய அரசு சொல் கேட்டு நடக்கிறாரு, அதனால அவருடைய உரை இல்லாம நாங்க துவங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் கௌரவ உரை இல்லாம அந்த கூட்டத்தொடர் தொடங்குறாங்க. இதெல்லாம் மரபையும் மீறியது இல்லையா? நாம என்ன கேட்கிறோம் அப்படின்னா இந்தியாவினுடைய அடிப்படை அப்படின்றது வந்து ரூல் ஆஃப் லா, சட்டத்தினுடைய ஆட்சி தான், ரூல் ஆஃப் புரோட்டோகால் இல்ல. அப்போ சட்டத்தினுடைய ஆட்சியை மீறி சட்டத்திற்கு மாறாக ஆளுநர் செய்யறாரு, சட்டத்திற்கு மாறாக பிரதமர் செய்யறாரு அப்படின்றப்ப நீங்க மரபை மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் சொல்றேன். சரி, இன்னும் அப்படி நீங்க மரபை மதிப்பீங்க அப்படின்னா இதே மரபு எடப்பாடிக்கு பொருந்துமா பொருந்தாதா? அதிமுக பொருந்தும்ல. அப்ப அப்பயே கூடி பிடிச்சீங்க, மரபின் அடிப்படையில தானே அவர் வந்து வரவேற்றாரு, மரபின் அடிப்படையில தானே கூட நின்னாரு. அப்ப அப்பெல்லாம் கோஷம் போட்டீங்க, கேட்டா அது எதிர்கட்சி அரசியல். இப்ப தெரியுதா அவருடைய இரட்டை நாடகம்? அப்ப இப்ப நீங்க என்ன பண்ணீங்க? பலூன் விட்டீங்க, கொடி பிடிச்சீங்க, சாலை மறியல் பண்ணீங்க, கோஷங்கள் போட்டீங்க, எல்லாம் பண்ணீங்க. எதுக்காக பண்ணீங்க? நீட்டு தேர்வு விதிவிலக்கு தரல, மாநிலங்களுக்கான நிதி சரியா தரல, எய்ம்ஸ் வஞ்சிக்கிறீங்க, இதெல்லாம் கேட்க மாநில அரசு இயற்றக்கூடிய சட்டங்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் தர மாட்டேங்கிறாரு, பின்னாடி இது எல்லாம் கேட்க வேண்டிய அதிமுக அடிமையா இருக்குது இன்னைக்கு அடிமையா இருக்குதுன்னு சொன்னீங்க, சொல்லி பலூனை பறக்க விட்டீங்க. இன்னைக்கு எல்லாம் மாறிடுச்சா? நீட்டு விலக்கு கிடைச்சிருச்சா? எய்ம்ஸ் மருத்துவமனை வந்துருச்சா? மருத்துவமனை நிதி கொடுத்துட்டாங்களா? ஒண்ணுமே நடக்கல. இன்னும் சொல்ல போனா எடப்பாடி ஆட்சியில செஞ்சதை விட இப்ப மோசமா செய்யறாங்க நீங்க தான் சொல்றீங்க. அப்போ அவங்களுடைய பிடி இன்னும் மோசமாக இருக்குது. மரபு காட்டி உங்களுடைய போறாரு, கூட்டணி கட்சி எம்பி போறாரு, அதுதான் கேள்விய. இப்போ நான் கேக்குறேன், பாஜக பி டீம் நாம் தமிழர் கட்சியை சீமானெல்லாம் சொன்னீங்களே, வெக்கமா இல்லையா? பிஜேபி கூட ஒரு ஸ்டேஜ் ஷேர் பண்றீங்களே, அரசியல் தற்கொலை இல்லையா இது? திருமாவளவனுக்குலாம் கேட்டா சொல்றாங்க எம்பி. எம்பினா போகணும்னு என்ன அவசியம்? முதலமைச்சரே போகல. மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜியும் தெலுங்கானா சந்திரசேகர் ராவும், இவருக்கு என்னன்னா அதுல ஒரு லைம் லைட் விளம்பரம் திருமாவளவனுக்கு. ஏன்னா இது சர்வதேச ஊடகங்கள் எல்லாம் எடுத்து போடும். பாஜகவுக்கு நாங்க பாருங்க உங்க பக்கம் இருக்கிற மறைமுகமா காட்டிக்கிறோம், அது ஒண்ணு. இவர் இங்க இப்படி பேசுவாரு, டெல்லிக்கு போனா வேற மாதிரி பேசுவாரு. திருமாவளவன் அப்படின்றவரு ஒரு நிலையான ஒரு அரசியல்வாதி கிடையாது. அப்போ இவருக்கு என்னன்னா ஒரு லைம் லைட் இல்ல. இப்ப இதெல்லாம் பேசக்கூடிய காரணம் என்னன்னா இவங்க இந்த சமூக நீதி, இந்த சாதி ஒழிப்பு என்ற இந்த கொள்கையாளர்கள் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இந்த இரட்டை கொலை வழக்கு இல்லை, சரி, ஆணவ கொலை வழக்கு இவர்களுடைய சுயலாபத்திற்காக என்ன வேணாலும் பேசுவாங்க. நீங்க திமுக ஆட்சி வந்துச்சுன்னா இவங்க ஒவ்வாமையோட இருப்பாங்க, தோழமை சுட்டுவாங்க, இப்படிதான் செய்வாங்க. ஆனா அதிமுக ஆட்சியில் நடந்துச்சுன்னா மூர்க்கமா போராடுவாங்க. அதுதான் செயல்படும் இவங்களுடைய அஜெண்டா, அதுதான். இதே என்னன்னா அடிப்படையில உங்களுக்கு என்னன்னா மக்கள் நலனு, இந்த பட்டியல் சமூக மக்களுடைய நல்வாழ்வு, இதெல்லாம் கடந்து இவர்கள் அரசியலை வந்து என்ன பாக்குறாங்கன்னா பிசினஸா மாத்திட்டாங்க. இன்னைக்கு நீங்க பாருங்க, நான் கேட்கிறேன் ஒரே ஒரு கேள்விதான், நீங்க இதை முடிச்சிடலாம். விசிகாவை பொறுத்த வரைக்கும் திமுகவோட கூட்டணி இல்லைன்னு வைங்களேன், அவங்களால இந்த மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றதையோ, ஒரு 4 எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்சதையோ, ஒரு 2 எம்பி சீட்டு ஜெயிச்சதையோ கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? முடியாது. நான் இன்னும் உதாரணம் சொல்றேன் என்னன்னா, 2016 மக்கள் நல கூட்டணி அமைச்சாங்க. இப்ப திருமாவளவன் சொல்லிக்கிறாங்களா அவருக்கு 5% ஓட்டு பேங்க் இருக்குது, 7% ஒன்னும் கிடையாது, 0.99% தான் அவருடைய ஓட் பேங்க் இன்னைக்கு வரைக்கும். எப்படி சொல்றேன் அப்படின்னா 6 கட்சிகள் கூட்டணி 2016 தமாக, 2 கம்யூனிஸ்ட், மதிமுக, தேமுதிக, அதே மாதிரி விசிகா, இப்படி 6 கட்சிகள் சேர்ந்து போட்டிடுறாங்க. ஒரு மெகா கூட்டணி. இந்த கூட்டணியில 6 கட்சிகள் கூட்டணி வச்சு அவர்கள் பெற்ற வாக்கு சதவீதமே 6 தான். அப்ப 6% 6 கட்சிகளுக்கு சேர்ந்து அப்படின்னா திருமாவளவனுக்கு மட்டும் எங்க இருந்து 5% வந்துச்சு? அப்ப அங்க எடுபட இல்லையே. அப்ப ஒண்ணும் கிடையாது ஒரு கூட்டணி. அப்போ திருமாவளவன் என்ன சொல்றாரு? விசிகாவினுடைய 35 ஆண்டு கால போராட்டத்திற்கு, தலித் பேந்தர்ஸா இருக்கும் போதுல இருந்து நாங்க மக்களுக்கு போராட்டி வரோம், தேர்தல் புறக்கணிப்புல இருந்து இங்க வரைக்கும் வந்திருக்கிறோம், இதுல எங்களுக்கு கிடைக்கப்பட்ட அங்கீகாரம் 30 ஆண்டு கால களப்பணிக்கான அங்கீகாரம்ன்றாங்க.
அங்கீகாரம் நீங்க அங்கீகாரம் எப்படி கிடைச்சது? கேட்கல. இல்ல அங்கீகாரமே இல்ல. நானும் முதலமைச்சரை ஏன் ஆகக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் நீ எங்க கேட்கணும்னா அங்க கேட்கணும். அப்படி கேட்கணும். திமுகவுல கேட்கணும். இல்ல நம்ம அவர் கேட்கறது என்னன்னா 4 சீட்டை வச்சுட்டு முதலமைச்சர் ஆக முடியாது ப்ரோ. ஆக முடியாது. அப்போ நம்ம என்னன்னா இந்த அங்கீகாரம் அப்படின்றது வந்து இந்த 4 எம்எல்ஏ 2 எம்பி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இப்படின்றது எப்படி கிடைச்சது அப்படின்னா திமுக தயவாலையும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் தயவாலையும் கிடைச்சிருக்குது. இல்லைன்னா இன்னைக்கு லைம்லைட்ல இருப்பாரு திருமாவளவன். டெல்லிக்கு போயிட்டு வராரு சொகுசா, போக முடியுமா? முடியாது. அப்ப தொண்டர்களை தக்க வச்சுக்கிறதுக்காக, கட்சியை தக்க வச்சுக்கிறதுக்காக இவர்கள் எம்பி எம்எல்ஏ பதவி சுகங்களை அனுபவிப்பதற்காக மரபு மாண்பு இந்த ஆணவ படுகொலை நடந்திருக்குல்ல இன்னைக்கு. இதுல இந்த நிலைப்பாடு நான் சொல்லி கேட்டு இந்த கேள்வி, இந்த பெரியாரிசம், சமூக நீதி, சாதி ஒழிப்புன்றதெல்லாம் அந்த சித்தாந்த கோட்பாடு சுத்தமா இருக்குதா இல்லைன்றதை பேசலாம். நான் தான் சொல்றேன், நீங்க டேட்டாஸ் வச்சு பாருங்க. அரசியல் விருப்புக்கு அப்பாற்பட்டு ரெண்டுமே டேட்டாஸ் வச்சு பாருங்க. ஆணவ படுகொலையா இருக்கட்டும், இந்த மனித கழிவை மனிதனே அள்ளக்கூடிய இதா இருக்கட்டும், குலத்தொழில ஒழிக்கிறோம் அப்படின்னா சொல்றீங்க. ஆனா காலங்காலமா மலக்குள்ளி அவங்க மட்டும் தானே செய்யறாங்க. அதுக்கு ஒரு மாற்றியை கொண்டு வர காணோம் நீங்க. அப்போ காலங்காலமா இது நடக்குது. ஆணவ படுகொலையும் குறிப்பிட்ட சமூகத்துக்கு மக்கள் மத்தியில் மட்டும்தான் நடக்குது. அவங்க தான் படுகொலை செய்யப்படுறாங்க. இங்கேயும் அப்படிதான் செய்யப்படுறாங்கன்னா உங்க சமூக நீதி செத்து போச்சு. இந்தியா நீங்க உத்தரப்பிரதேச பேசுறீங்க, பீகார பேசுறீங்க, குஜராத் பேசுறீங்க. ராஜா உன் முதுகுல அழுக்கு இருக்கு ராஜா, அதை முதல்ல பாரு. அப்ப நீங்க அங்க பேசுறது அடுத்தது. முதல்ல என் வீட்டுல இவ்வளவு ஓட்ட உடசலா இருக்குது, என் வீடு இவ்வளவு சிக்கலா இருக்குது, அதை விட்டு போட்டு குஜராத்ல நடந்தாதான் நாங்க பேசுவோம், உத்தரப்பிரதேசத்துல நடந்தாதான் பேசுவோம், பீகார்ல நடந்தாதான் பேசுவோம். இங்க மதுரையிலையும் திருநெல்வேலியிலையும் தஞ்சாவூர்லயும் கோயம்புத்தூர்லயும் நடக்குது. திரும்பி பார்க்க மாட்டோம், அதெல்லாம் நாங்க பேச மாட்டோம் அப்படின்னா இது வந்து இவர்களுடைய சித்தாந்த சமூக நீதின்ற பேசுறதுக்கு தகுதியற்றவங்க இவங்க. நல்லது அபூபக்கர், நிறைய விடயங்களை வந்து எடுத்து வெளியில வச்சிருக்கீங்க. மக்கள் பார்க்கட்டும், விமர்சனங்கள் இருக்கிறவங்க பின்னாடி கருத்து பதிவு செய்யட்டும். நன்றி, வணக்கம்.